ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார். தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் கொரோனா நோயினாலே கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு மரித்து போய் மனிக்குலமே திண்டாடக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கூட தேவனுடைய சபையிலே கூடி தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையும் உலகம் முழுவதும் காணப்படுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், வியாதிகள், கொடிய வாதைகள் இந்த உலகத்தை வேதனைக்குள்ளாக்கும் என்று வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயினாலே மக்கள் சொல்ல முடியாத வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் பெட்டில் வியாதிப்பட்டவர்களுக்கு சரியான மருந்து இல்லை, மருத்துவர்கள் இல்லை. நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் மரித்து போகிறார்கள். ரோட்டோரங்களிலெல்லாம் வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கிறார்கள். கங்கை நதியிலே நூற்றுக்கணக்கான சடலங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தாங்க முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்றைக்கு பிரச்சனைகளிலே பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது என்ன தெரியுமா? வியாதியஸ்தர்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஆக்சிஜன் இல்லை, சுவாசிப்பதற்கு காற்று இல்லை. இவ்வளவு காலமும் நாம் இலவசமாய் ஆண்டவர் கொடுத்த அந்த காற்றை, ஆக்சிஜனை நாம் இலவசமாய் சுவாசித்திருந்தோம். அதனுடைய அருமை பெருமைகளை அறியாமல் உணராமல் இருந்தோம். இந்த கொடிய காலத்திலே நாம் சுவாசிக்கும் சுவாசத்தின் மதிப்பு என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். செய்தித்தாளிலே, தொலைக்காட்சியிலே, நியூஸிலே ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலே ஜனங்கள் தினம்தோறும் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருப்பதை நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது வேதத்திலே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அருமையான தம்பி, அந்த வசனத்தை வாசிக்குமாறு கேட்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிரை கொடுத்தது. தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சர்வ வல்லமை உள்ளவருடைய சுவாசம் நமக்கு உயிரை கொடுக்கிறது. சுவாசம், நாம் சுவாசிக்கிற சுவாசம், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உயிரை கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தின் மேல் அல்ல. இந்த விசுவாசம் நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு பொருளின் மேல் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவருடைய சுவாசம் உங்களுக்கும் எனக்கும் உயிரை கொடுக்கும். சூழ்நிலைமைகள் எப்படி மாறட்டும், சூழ்நிலைமைகளை பாராதிருங்கள். நம்முடைய தேவன் பெரியவர். அந்த வசனம் சொல்கிறது, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், ஆட்சி செய்கிறவர். அவருடைய சுவாசத்தின் வல்லமை
நாம் இன்றைக்கு பார்க்கிறோமோ இந்த உலகத்தை கூட அவருடைய சுவாசம்தான் உண்டாக்கிட்டான். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், இந்த வானம் எப்படி உண்டாயிற்று? கர்த்தருடைய வார்த்தையினால். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் கோடி கோடியான நட்சத்திரங்களை பார்க்கிறோமே, சூரியனை பார்க்கிறோமே, சந்திரனை பார்க்கிறோமே, வானத்தில் உள்ள சர்வ சேனைகள், இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரியன், இந்த சந்திரன், வானத்தின் சர்வ சேனைகள் எப்படி உண்டாயிற்று தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாயிற்று. அவருடைய வாயின் சுவாசம், ஆண்டவர் வாயிலிருந்து வரக்கூடிய சுவாசத்தினாலே சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. இன்னும் சங்கீதம் 104:30 வசனம் இப்படியாக சொல்கிறது. 104ஆம் சங்கீதத்திலே 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவருடைய ஆவியை அனுப்பும் பொழுது, அவருடைய சுவாசத்தை அனுப்பும் பொழுது இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்படும். மனுஷனை கூட அவர் எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆதியிலே மண்ணை எடுத்தார், மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுடைய நாசியிலே ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். வாசிங்க 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவருடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மா மாறினான். ஆதியிலே வானத்தை படைக்கும் பொழுதும் வானத்தின் சேனைகளை படைக்கும் பொழுதும் அவர் தன்னுடைய சுவாசத்தினாலே அத்தனைவற்றையும் படைத்தார். மனுஷனை கூட படைத்து அவர் தன்னுடைய சுவாசத்தை அவன் நாசியிலே அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினார். மனுஷனுடைய சுவாசம், இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாசம் நின்று போனால் உயிர் இல்லை. ஆகவேதான் 1வது வசனம் என்ன வாசித்தோம்? சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு உயிரை கொடுக்கிறது. சர்வ வல்லவர் அன்றைக்கு கொடுத்த சுவாசம் நின்று போனால் நமக்கு உயிர் இல்லை. ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அந்த தேவன் கொடுத்த சுவாசம் நின்று போகிறதினால்தான் அவன் மரிக்கிறான் என்கிற உண்மையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பாருங்க, யோபு கூட சொல்லுகிறான், இதை யோபு அழகாக சொல்லுகிறான். வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 27:2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும்.
என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். இந்த தேவனுடைய சுவாசத்திற்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்படி என்றால், ஆதியிலே ஆதாமுடைய நாசியிலே அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோம். யோபு என்ன சொல்லுகிறார்? தேவன் தந்த ஆவி என் நாசியிலே இருக்கிறது. அப்ப தேவனுடைய சுவாசமும் மனுஷனுடைய ஆவியும் ஒன்றுதான். நாம் சுவாசம், நம்முடைய நாசியிலே இருக்கக்கூடிய சுவாசம் தேவன் நமக்குள்ளே வைத்த ஆவி. அந்த ஆவி என்றால் அந்த தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனுடைய அந்த தெய்வீகத்தின் ஒரு பகுதிதான் நமக்குள்ளே சுவாசமாக, தேவனுடைய ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், தேவன் தந்த சுவாசம் ஆவி என் நாசியிலே இருக்கும் மட்டும் நாம் ஜீவனோடு இருப்போம். அப்போ அந்த சராசரங்களையும் அவருடைய சுவாசத்தினாலே படைத்தார், மனுஷனையும் அவருடைய சுவாசத்தினாலே படைத்தார். மனுஷனுக்குள்ளே ஆண்டவருடைய சுவாசம் இருக்கும் மட்டும்தான் அவன் உயிரோடு வாழ முடியும். இது அந்த சராசரத்துக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் மனுஷனுக்கும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் ஆண்டவர் தான் சுவாசம் கொடுக்கிறார். கடலிலே வாழக்கூடிய ஜீவ ஜந்துகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் சுவாசம் ஒன்றுதான் என்று பிரசங்கியிலே ஒரு வசனம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் சுவாசம் ஒன்றே என்று பிரசங்கியின் 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தின் ஒரு பகுதி சொல்கிறது, மிருகங்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. பிரசங்கி 3:19, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. எல்லா ஜீவன்களுக்கும் சுவாசம் ஒன்றே, தேவன் கொடுக்கிற சுவாசம். ஆகவே சமுத்திரத்திலே வாழக்கூடிய விலங்குகளின் சுவாசத்தை குறித்து சங்கீதம் 104ஆம் சங்கீதத்திலே 104ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது 29ஆம் வசனம் வரைக்கும் தியானிக்கும் பொழுது அங்கே சமுத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமுத்திரத்திலே ஜீவிக்கிற ஜந்துக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின் சுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தம்பி வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104:25. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். சமுத்திரத்திலே வாழும் ஜீவன்கள், சமுத்திரத்திலே வாழும் திமிங்கலங்களை குறித்து பைபிள் இங்கே சொல்லுகிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்கள். திமிங்கலத்தை ஆண்டவர் எதற்கு உண்டாக்கினாரா? கடல்ல விளையாடுவதற்கு. நம்ம பூமியில் விளையாடுறோம், திமிங்கலம் கடல்ல விளையாடுகிறது. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிறாரா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும்.
ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து விட்டால் கடலிலே வாழக்கூடிய திமிங்கலங்கள் எல்லாம் திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள, நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு போகும், அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். அப்ப சுவாசத்தை கொடுக்கிறவரும் தேவன், சுவாசத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுகிறவரும் தேவன். சுவாசத்தை கொடுக்கிறார். திமிங்கலங்களுக்கும் சுவாசத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். சகல ஜீவன்களுக்கும் ஒரே சுவாசம் உண்டு என்று பிரசங்கி எழுதுகிறார். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, மிருகங்களின் சுவாசம், மனுஷனின் சுவாசம், தேவனுடைய சுவாசம், நம்முடைய தேவனுடைய சுவாசத்தின் வல்லமையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாசத்தின் வல்லமை, ஆதாமை ஜீவ ஆத்மாவாக மாற்றின சுவாசத்தின் வல்லமை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய சுவாசத்தின் வல்லமை, வானத்தின் சேனைகளை உண்டாக்கின கர்த்தருடைய சுவாசத்தின் வல்லமை, சமுத்திரத்தின் ஜந்துக்கள் திமிங்கலத்தின் சுவாசத்தை திரும்ப வாங்குகிற கர்த்தருடைய வல்லமை இல்லையா? நம்மை படைத்ததும் அவருடைய சுவாசம். இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களை பாதுகாக்கிறதும் அவருடைய சுவாசத்தின் வல்லமை தான். நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, நம்முடைய திறமையினாலே அல்ல. இன்றைக்கு உயிரை காக்கக்கூடிய அநேக நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். உயிரையே பாதுகாக்கிறவர்கள் அவர்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் படைக்கிறவரும் அவர்தான், ஆக்குகிறவரும் அவர்தான், பாதுகாக்கிறவரும் அவர்தான் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கானானுக்கு புறப்பட்ட பொழுது பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்காக புறப்படுகிறீர்களோ பார்வோனாகிய சாத்தான் உங்களை துரத்த ஆரம்பிப்பான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கானானுக்கு நேரே பயணம் போகிறார்கள், கானானுக்கு நேரே பயணம் போகிறார்கள். பின்னாலே பார்வோன் துரத்துகிறான். அவர்கள் வரக்கூடிய வழியிலே செங்கடல் அவர்களுக்கு குறுக்கே வருகிறது. இரண்டு புறங்களிலும் மலைகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். முன்னாலே செங்கடல், வலதுபுறமும் இடதுபுறமும் மலைகள், பின்னிருந்து பார்வோனின் சேனை துரத்தி வருகிறார்கள். தப்பி பிழைக்க வழியில்லை, எங்கே போவோம் என்று திகைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தரை நோக்கி மோசே ஜெபிக்கிறான். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, எங்கே செல்லுவேன், எப்படி வாழுவேன், என் வேதனைகளை யாரிடத்திலே சொல்லுவேன் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். மோசே எந்த நேரத்திலெல்லாம் திகைத்தானோ அப்பொழுது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தான். மோசே கர்த்தரை பார்த்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கோலால் இந்த செங்கடலை அடி என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திலே மோசே செங்கடலை அந்த கோலால் அடித்தான். செங்கடல் இரண்டாய் பிளந்தது, வழியை உருவாக்கிற்று. ஒரு கடலே இரண்டாய் பிளந்தது. நான் யோசித்தேன், இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? அது கோலின் வல்லமையா, அல்லது மோசையின் வல்லமையா, அல்லது மோசையின் அந்த அவன் அடி கொடுத்தானே அந்த அடியின் வல்லமையா? இல்லை, வேதம் அழகாக சொல்கிறது. செங்கடல் எப்படி பிளந்தது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்கிறது. அந்த செங்கடல் இரண்டாய் பிளப்பதற்கு என்ன காரணமா? வாசிங்க பார்க்கலாம். 15:8 யாத்ராகமம் 15:8.
உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. மோசே செங்கடலிலே அடித்தான், கோலால் அடித்தான். இது மோசையின் வல்லமை அல்ல, அல்லது அந்த கோலில் இருந்த வல்லமையும் அல்ல. வேதம் சொல்கிறது, தேவனின் நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆண்டுடைய சுவாசம் ஹீட்டா இருக்குமா, குளிரா இருக்குமா? அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். யோபு 37:10. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்போது போதும். எப்படி போட்டிருக்கு? தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சுவாசம் குளிரை கொடுக்கிறது என்று யோபு எழுதுகிறான். மோசேயின் காலத்திலே அந்த வசனம் சொல்கிறது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று, உறைந்து போயிற்று. இரண்டு புறமும் ஜலம் குவிந்து நின்றது. நடந்து போகிற இடத்திலே ஜலம் உறைந்து போயிற்று. காரணம், யோபு சொல்லும் பொழுது அவருடைய சுவாசம் குளிர்ச்சியை கொடுக்கிறது. பாதுகாத்தார். படைத்ததும் அவருடைய சுவாசம், நம்மை பாதுகாப்பதும் அவருடைய சுவாசம். தேவ பிள்ளைகளே, ஆகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். படைத்தார் சுவாசத்தினாலே, பாதுகாத்தார் அவருடைய சுவாசத்தினாலே. அதை போல நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருவை அழிப்பதும் அவருடைய சுவாசமே. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 11:4. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. கடைசி லைன் ஏசாயா 11:4 கடைசி வார்த்தை சொல்கிறது, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். தன் வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். படைத்ததும் அவருடைய சுவாசம், பாதுகாப்பதும் அவருடைய சுவாசம், உங்களுக்கு விரோதமான சத்துருவை அழிப்பதும் அவருடைய சுவாசம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாயின் சுவாசத்தினால்தான் சாத்தானையும் அழிப்பாரா. இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2வது முறை மறுபடியும் வருவார். முதல் முறை பாவத்தை மன்னிக்கும்படி வந்தார். 2வது முறை பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி உலகத்திலே வருவார். 2வது முறை இயேசு இந்த உலகத்திலே வந்த பிற்பாடு இந்த உலகத்தை அந்தி கிறிஸ்து என்னும் அக்கிரமக்காரனுக்கு ஒப்புக் கொடுப்பார். 7 வருஷம் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை மிகவும் கொடுமைப்படுத்துவார். 7 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்துவினாலே உலக மக்கள் படும் வேதனைகள் 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 வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சுவாசிக்க காற்றில்லைன்னு சொல்லுகிறோமே, சுவாசிக்க காற்றில்லைன்னு சொல்லுகிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே 4 திசையிலும் உள்ள காற்றுகளை 4 தூதர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம்
இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். 4 தூதர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். காற்று வீச முடியாதபடிக்கு 4 தூதர்கள் 4 திசையிலும் நின்று கொண்டு வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றை பிடித்திருக்க கண்டேன் என்றால், காற்று வீசாமல் தடுக்க கண்டேன். காற்று இல்லை என்றால் சுவாசம் இல்லை, சுவாசம் இல்லை. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே இதே ஆக்சிஜன் பிரச்சனை பல 1000 மடங்கு உண்டாகும் என்பதை குறித்து வேதம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. இன்றைக்கு இது ஒரு முன்னோட்டம், நடக்க போகிறதற்கு இது ஒரு முன்னோட்டம். இதல்ல கொடுமை, இதுவல்ல வேதனை, இவைகள் வேதனையின் ஆரம்பம். ஆகவே வேதம் சொல்கிறது, இனி பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஆபத்து வரும். இது அல்ல ஆபத்து, இது ஆபத்தின் ஆரம்பம். தேவ பிள்ளைகளே, காற்றே வீசாத அளவுக்கு ஜனங்கள் சுவாச காற்றுக்காக ஏங்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு முன்னெச்சரிக்கிறது. ஆனால் தன்னுடைய சுவாசத்தினாலே வானத்தை படைத்தவர், வானத்தின் சேனைகளை படைத்தவர், மனுஷனை படைத்தவர், மனுஷனை பாதுகாக்கிறவர், மனுஷனுடைய சத்துருக்களை, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய சத்துருக்களை சுவாசத்தினாலே அழிக்கிறவர். கடைசி காலத்திலே வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை கூட தன்னுடைய சுவாசத்தினாலே தான் அழிப்பாராம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் என்ன செய்வார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இங்க 2 பேர் பிடிக்கப்பட்டார்கள். ஒன்று மிருகம் பிடிக்கப்பட்டது, 2 கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. கள்ள தீர்க்கதரிசி என்றால் அந்த அந்தி கிறிஸ்துவின் தீர்க்கதரிசியை குறிக்கிறது. ஆண்டவர் மிருகத்தை பிடிக்கிறார். கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு அந்தி கிறிஸ்துவை குறித்து. இதை பவுல் என்ன சொல்லுகிறாரா? 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் இதை சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்தி கிறிஸ்துவை இயேசு தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழிப்பார். பாத்தீங்களா? அப்போ பரலோகத்தை உண்டாக்கினதும் அவருடைய சுவாசம், வானத்தின் சேனைகளை எல்லாம் உண்டாக்கினது அவருடைய சுவாசம், மனுஷனை படைத்தது அவருடைய நாசியின் சுவாசம், மனுஷனை பாதுகாப்பதும் அவருடைய சுவாசம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வரக்கூடிய சாத்தானை அழிப்பதும் அவருடைய சுவாசம்தான். சுவாசம் நம்முடைய நோய்களை பாதுகாப்பதும் நம்முடைய நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதும் அவருடைய சுவாசம்தான்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் முழு 17ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும் பொழுது அங்கே தான் எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியாவின் காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த நாளிலே சாரிபாத் என்ற ஊரிலே ஒரு விதவைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த விதவையின் வீட்டிலே எலியா தங்கினான். எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த சாரிபாத் விதவையின் மகன் மரித்து விட்டான் வியாதியினாலே. எப்படி மரித்தானா? 17ஆம் வசனம் சொல்கிறது. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தம்பி வாசி தம்பி. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் சாரிபாத் விதவையின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகமாகிக் கொண்டே வந்தது. கடைசியில் என்னன்னா தெரியுமா? அவன் செத்து போனான். சுவாசம் நின்று விட்டது. இன்றைக்கு எத்தனை கோடி ஜனங்கள் சுவாசம் இல்லாமல், சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல், சுவாசம் நின்று போய். என்னுடைய நண்பர் ஒருவர் கொரோனா நோயினாலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னை அதிகமாய் வேதனைப்படுத்திற்று. சுவாசிக்க முடியாமல், ஆக்சிஜன் கிடைக்காமல், மூச்சு திணறனாலே அவன் தவித்துக் கொண்டிருப்பானா. நூற்றுக்கணக்கான கொரோனா நோயாளிகள் மூச்சு திணறனாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பனுடைய படுக்கையின் பக்கத்து படுக்கையிலே ஒருவர் படுத்திருந்தார். ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவருக்கு மூச்சு திணறல் உண்டாயிற்று. ஆக்சிஜன் சரியாக கிடைக்கல. ஆக்சிஜன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் போதிய அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததினாலே அவருடைய கண் முன்பாகவே துடித்து அவர் மரித்து போன அந்த சாட்சியை சொல்லும் பொழுது நெஞ்சமெல்லாம் உடைந்து போயிற்று. சாரிபாத்தின் விதவையின் மகன் அங்கே சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டு வந்தது. என்ன அற்புதம்! எலியா 21ஆம் வசனத்திலே அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் எலியா. 22ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். சுவாசம் போயிற்று, சுவாசம் நின்று போயிற்று, குழந்தை செத்து போயிற்று. எலியா முகம் குப்புற விழுந்து, கர்த்தாவே இவனுடைய ஆத்துமாவை திரும்பி வர பண்ணும் என்று எலியா ஜெபித்த பொழுது 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையுடைய ஆத்துமாவை அவனுக்குள் திரும்பி வர செய்தார். அவன் பிழைத்தான். அப்போ சுவாசத்தை கொடுக்கிறவரும், நின்று போன சுவாசத்தை மறுபடியும் கொடுக்கிறவரும் அவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன்.
எலியா ஜெபிக்கிறார். அந்த பிள்ளையின் ஆத்துமாவை திரும்பி வர பண்ணும் என்று சொன்ன பொழுது, ஜெபித்த பொழுது அந்த குழந்தை பிழைத்தது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாட்களிலே, ஆண்டவரே உம்முடைய சுவாசத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு சுவாச குறைவினாலே, மூச்சு திணறனாலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராதபடி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் என்னுடைய ஜெப சத்தத்தை கேட்பார். விசுவாசியுங்கள். சுவாசத்தை கொடுக்கிறவர் அவர். அவருடைய சுவாசம் வல்லமை உள்ளது. நம்முடைய தேவன் சுவாசத்தை கொடுக்கிறவர் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க தம்பி. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. இதை சுருக்கமாய் சொன்னால், தேவன் சொல்லுகிறதாவது, தேவன் சொல்லுகிறார். எந்த தேவன் சொல்லுகிறார்? வானத்தை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார். பூமியை விரித்த தேவன் சொல்லுகிறார். சகல ஜனத்திற்கு சுவாசத்தை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். அதிலே நடமாடுகிற யாவருக்கும் தன்னுடைய ஆவியை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த தேவன் யார்? இந்த உலகத்திலே வாழுகிற சகல ஜனத்திற்கும் சுவாசத்தை கொடுக்கிற தேவன் என்றால் நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் சுவாசத்தை கொடுக்கிறவர். அப்போ சுவாசத்தை கொடுக்கிறவரும் அவர்தான், சுவாசத்தை எடுக்கிறவரும் அவர்தான், எடுத்தாலும் திரும்பி கொடுக்கிறவரும் அவர்தான். அப்ப சுவாசத்தை அவர் கொடுக்கிறவர் இல்லையா? யாருக்கு கொடுப்பாராம்? எத்தனை பேருக்கு கொடுப்பாராம்? இதை குறித்து பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாருக்கும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் நம்முடைய தேவன். எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாருக்கும் சுவாசத்தையும் அவர் கொடுக்கிறவர். ஏசாயா எழுதுகிறான், அவர் சுவாசத்தை கொடுக்கிறவர். பவுல் இங்கே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் சொல்லிருக்கு, எல்லாருக்கும் அவர் சுவாசத்தை கொடுக்கிறார். நம்முடைய சுவாசம் யார்கிட்ட இருக்கு? நீங்களும் நானும் இன்றைக்கு சுவாசிக்கிற சுவாசம் யாரிடத்திலே? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்சாத்சார் என்கிற ராஜா தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சகல பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அதிலே தானும் தன்னுடைய மனைவிமார்களும் தன்னுடைய ஊழியர்களும் மதுபானத்தை குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த அரண்மனையின் சுவரிலே கை உறுப்பு ஒன்று தோன்றி
மெனே மெனே தெக்கே உபாசின் என்று எழுதிற்று. அதனுடைய அர்த்தத்தை பெல்சாத்சார் ராஜாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த எழுத்துக்களை வாசிக்கவும் தெரியவில்லை. பாபிலோன் தேசத்தில் உள்ள சகல சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் அந்த ராஜா அழைத்தும் யாருக்கும் அர்த்தம் சொல்ல தெரியவில்லை. அந்த வேளையிலே தானியேலை அங்கே கொண்டு வந்தார்கள். தானியேல் பெல்சாத்சார் ராஜாவை பார்த்து அவன் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறான். அவன் செய்த தவறு அல்ல, அவனுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சர் செய்த பாவங்களையும் சுட்டி காட்டி அவனுக்கு அநேக அறிவுரைகளை சொல்லுவான். அந்த வேளையிலே 5ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே 9, 10, 11 வரிகளிலே அழகாக ஒரு வார்த்தையை தானியேல் சொல்வான். தம்முடைய கைகளில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிற தேவனுக்கு விரோதமாய் நீர் பாவம் செய்தீர். தம்முடைய கைகளில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிற தேவன். இதிலே நமக்கு என்ன புரிகிறது? நம்முடைய சுவாசத்தை தேவன் தம்முடைய கையிலே வைத்திருக்கிறார். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். நம்முடைய சுவாசம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்திருக்கிறார். ஆகவே எலியா செபித்தது போல, எலியாவின் செபத்தை கர்த்தர் கேட்டது போல, இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே வானத்தை படைத்தார். தேவன் தமது சுவாசத்தினாலே வானத்தின் சர்வ சேனைகளையும் படைத்தார். தேவன் தமது சுவாசத்தினாலே மனுஷனை படைத்தார். தேவன் தமது சுவாசத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே சத்துருக்களை அழித்தார். தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே அந்தி கிறிஸ்துவையும் அழிக்கப் போகிறார். தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சுவாசத்தை திரும்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சுவாசம் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. எதற்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை அதிகமாய் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலே எனக்கு சுவாசத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னுடைய சுவாசம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நீர் சுவாசத்தை கொடுக்கிறவரும் அந்த சுவாசத்தை திரும்பி எடுக்கிறவரும் எடுத்ததையும் திருப்பி கொடுக்க வல்லவரும் மாகிய தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அவரை பார்த்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வராதபடி, எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 156 சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு சுவாசத்தை தந்தார். கர்த்தர் எனக்கு இந்த நாட்களிலே சுவாசத்தை தந்தார் என்றால் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரிடத்திலே ஜெபித்து மகிழுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டாடுங்கள். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபக காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். சுவாசம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் யோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறார், ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே யோபு சொல்லும் பொழுது 2ஆம் வசனத்திலே, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த என் ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் சுவாசம் என்னில் இருக்கும் மட்டும், தேவன் எனக்கு தந்த ஆவி என் நாசியில் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமை பேசுவதில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நாம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே எனக்கு சுவாசத்தை தார். இந்த கொரோனா நாட்களிலே சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லாமல், சுவாசிக்க காற்று இல்லாமல்
சுவாசிக்கும் திறன் சரீரத்துக்கு இல்லாமல் கொரோனா வியாதியினாலே கோடிக்கணக்கான ஜனங்கள் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எனக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன் நீர். உம்மை நான் துதிக்கிறேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நான் துதிக்கிறேன். உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நான் தீமை செய்வதில்லை, தீமை பேசுவதில்லை. உம்முடைய சுவாசம் என்னிலே இருக்கும் மட்டும் நான் தீமை செய்வதில்லை, தீமை பேசுவதில்லை என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். உங்கள் சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே, உம்முடைய சுவாசமே வானங்களை படைத்தது. உம்முடைய சுவாசமே வானத்தின் சகல சேனைகளையும் படைத்தது. உம்முடைய சுவாசமே ஆதாமுக்கு ஜீவ ஆத்துமாவை கொடுத்தது. உம்முடைய சுவாசத்தினாலே சமுத்திரத்தில் உள்ள சகல ஜீவன்களும் திமிங்கலங்களும் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீர் கொடுக்கிறவரும் கொடுக்கிறதை எடுக்கிறவரும். நீர் கொடுக்கும் பொழுது அவைகள் மகிழும். நீர் சுவாசத்தை திரும்பி எடுக்கும் பொழுது அவைகளெல்லாம் மாண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, மனுஷனுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவரும் தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சுவாசத்தினால் பாதுகாக்கிறவரும், சத்துருக்களை அந்தி கிறிஸ்துவை சுவாசத்தினாலே அழிக்கிறவரும். அதை போல ஆண்டவரே, வியாதிப்பட்டு சாரிபாத்தின் மகன் மரித்த பொழுது அவனுக்கு மறுபடியும் சுவாசத்தை கொடுத்த தேவன் நீராயிருக்கிறீரப்பா. எங்களுடைய சுவாசம் உம்முடைய கையிலே இருக்கிறது. எங்களுடைய சுவாசம் உம்முடைய கையிலே இருக்கிறது. எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிற தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டது போல எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் தகப்பனே. சபை மக்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இந்த கொரோனா காலத்திலே யாருக்கும் சுவாசம் பிரச்சனை வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். நீர் காத்துக்கொள்ளும். யாரையும் கொரோனா பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். யாரையும் கொரோனா பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். சபை மக்கள் யாவரையும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் உறவினர்களை காத்துக்கொள்ளும். எங்கள் நண்பர்களை காத்துக்கொள்ளும். ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். தகப்பனே, இந்த பெங்களூர் பட்டணத்தை காத்துக்கொள்ளும். எங்கள் இந்தியா தேசத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாக எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நாங்கள் உம்மை துதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தந்த சுவாசம் என்னில் இருக்கும் மட்டும் என் நாவு தீமை பேசுவதில்லை. நாங்கள் தீமை செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.